இப்போ தான் மெல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இப்போ திரைத்துறையிலிருந்து யாராவது ஒரு குரல் கொடுத்தா தான் அவருக்கு ஒரு பயம் வரும் முதல்ல. ஏன்னா இப்போ நாங்கள்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ நானே அவர் குறித்து 3 வீடியோ தனி வீடியோவே போட்டிருக்கேன். மிஸ்கின் ஏன் இவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாரு, ஏன் மேடை நாகரிகம் தெரியாமல் நடந்துக்கிறாரு, அவரை விட மிகச்சிறந்த இயக்குனர்கள், நிறைய வெற்றி படம் கொடுத்த இயக்குனர்கள்லாம் மேடையில் வந்து அவ்வளவு கண்ணியமாக நடந்துகிட்ருக்காங்க. எஸ்பி முத்துராமனை விட ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த இயக்குனரையாக நம்ம பார்க்க போகிறோம். ரஜினி கமலையும் வச்சு அத்தனை ஹிட்டு கொடுத்தவர். அவரை மாதிரி மேடையில் அவ்வளவு பண்பாகவும் எளிமையாகவும் மனிதத்தன்மையோடு நடந்துக்கிற ஒரு இயக்குனரை நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ அவரெல்லாம் இருக்கும்பொழுது ஏன் இவ்வளவு ஆட்டம் ஆடுற நீ, அவருக்கு ஒரு பயம் வரும். இந்த சுதந்திரத்தை அவர் எப்படி தானாக எடுத்துக்கிட்டாரா, அல்லது இங்கே யார் அந்த தைரியத்தை அவருக்கு கொடுத்தாங்க, இது எதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. பட் எனக்கு என்ன அப்படின்னா, அந்த மேடையில் உட்கார்ந்துருந்த வெற்றிமாறனும் அமீரும், மற்றவர்களை விட்டுருங்க, இப்போ பாரஞ்சித் வந்து ஏன் கேட்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து அவருடைய விழாது. இப்போ அங்கே வந்தவரை ஒருத்தரை வந்து அவர் விமர்சனம் பண்ணாருன்னா, அல்லது ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேட்டால், உன்னுடைய நிகழ்ச்சிக்கு தானே நான் வந்தேன்னா ஒரு பதில் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ